வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. குறிப்பாக கடகம் ராசிக்காரங்க இந்த வருஷத்துல என்னென்ன கண்டிப்பா நடக்கும்னு தெரிஞ்சிக்க ஆசைப்படுறீங்களா? சரி, அப்படின்னா இந்த போஸ்ட முழுசா படிங்க. குரு, சனி, ராகு, கேது 3 பெரிய கிரகங்களும் உங்க ராசியில எப்படி மாற்றத்தை கொண்டு வரும், எந்த மாசத்துல என்ன நடக்கும், எப்படி லாபம் பார்க்கலாம், எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். 2026ல மொத்தம் 3 முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்குது. இது உங்க ராசியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 1. குரு பகவான். குரு பகவான் 2026ஆம் வருஷம் முழுக்க ரிஷபம் ராசியில சஞ்சரிப்பார். இது கடக ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் லாபம், வருமானம், நண்பர்கள், சமூக அந்தஸ்து, ஆசைகள் நிறைவேறதை குறிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பணம் புழக்கம் அதிகமாகும், லாபம் குவியும். 2. சனி பகவான். சனி பகவான் இந்த வருஷம் கும்பம் ராசியில இருக்கார். இது கடக ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் கொஞ்சம் டஃப். ஆயுள், மரணம், திடீர் மாற்றங்கள், ஆராய்ச்சி, மர்மங்கள், சோதனைகள் இதெல்லாம் இந்த இடத்துக்கு சொந்தம். அதனால உடல் நலம், மன அழுத்தம் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். 3. ராகு கேது. இந்த வருஷம் ராகு கேது அச்சு மாறுது. ராகு மிதுனம் போகார், உங்களுக்கு 12ஆம் இடம். கேது தனுசு போகார், உங்களுக்கு 6ஆம் இடம். இந்த மாற்றம் ஆன்மீகம், எதிரிகள், கடன், உடல் நலம் இதெல்லாத்தையும் பாதிக்கும். இப்போ ஒவ்வொரு துறையா பார்க்கலாம் வாங்க. பணம் பத்தி பேசலாமா? கடகம் ராசிக்காரங்க 2026ல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து லாபத்தை குவிப்பார். 1. வருமானம். வருடம் முழுக்க வருமானம் நல்லா இருக்கும். வியாபாரிகள், செல்போன், எலக்ட்ரானிக்ஸ், வெளிநாட்டு பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு டபுள் லாபம். ஏப்ரல் மே மாசம் எதிர்பாராத பணவரவு. யாரோ கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். பழைய முதலீடு லாபம் கொடுக்கும். 2. கடன். பழைய கடன் இருந்தா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள கிளியர் ஆகும். புதிய கடன் வாங்க நினைச்சா ஜூன் ஜூலை நல்ல நேரம். 3. முதலீடு. பங்குச்சந்தை மார்ச் ஏப்ரல் நல்ல லாபம் தரும். மியூச்சுவல் ஃபண்ட் நவம்பர் டிசம்பர் முதலீடு செய்யலாம். தங்கம், நிலம் பிப்ரவரி மார்ச் வாங்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும். 4. வாகனம். பலருக்கு புது கார், பைக் வாங்கும் ஆசை நிறைவேறும். மே ஜூன் மாசம் வண்டி வாங்க சூப்பர் டைம். எச்சரிக்கை. ஜூலை மாசம் செலவு அதிகமாகும். கடன் அட்டை பயன்படுத்தும் போது கவனம். ஆன்லைன் மோசடி, லாட்டரி, கேம்பிள் விஷயத்துல ஜாக்கிரதை. வீட்ல என்ன நடக்கும்? குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமில்ல. ஆனா சனி பகவான் 8ஆம் வீட்ல இருப்பதால கொஞ்சம் பதற்றம், பிரச்சனைகள் இருக்கும். அதையும் எப்படி சமாளிக்கலாம்னு சொல்றேன். 1. குடும்ப மகிழ்ச்சி. வருடம் முழுக்க குடும்பத்தோட ஊருக்கு போறது, கோவிலுக்கு போறது, பிக்னிக் போறது இப்படி நிறைய நடக்கும். வீட்ல எப்பவும் சாப்பாடு, விசேஷம்னு இருக்கும். செப்டம்பர் அக்டோபர்ல வீட்ல பெரிய கொண்டாட்டம். 2. திருமணம். கல்யாணமாகாத ஆண்கள், பெண்களுக்கு இந்த வருஷம் நல்ல சுபயோகம். பிப்ரவரி மார்ச் நிச்சயதார்த்தம், அக்டோபர் நவம்பர் திருமணம். திருமணம் நடக்கும், சீக்கிரமே நல்ல பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். 3. பெண்களுக்கு. இல்லத்தரசிகள் புது நகை, புடவை, வீட்டுக்கு புது பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல். கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு கவனிப்பு கிடைக்கும், நல்லபடியா பிரசவம் நடக்கும். 4. பிள்ளைகள். படிப்புல கவனம் சரியா இருக்கும், போட்டிகள்ல வெற்றி. பெரிய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு, குறிப்பாக மகளுக்கு. உயர்கல்வி. கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் வாய்ப்பு. எச்சரிக்கை. வீண் வாக்குவாதம் வேண்டாம். மாமனார் மருமகள் பிரச்சனை வரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிள்ளைகளோட நட்பு வட்டத்தை கண்காணிங்க. ஆஃபீஸ் பிசினஸ் எப்படி? குரு பகவான் 11ஆம் வீட்ல இருந்து கெரியர்ல நல்ல உயர்வு தருவார். சனி பகவான் 8ஆம் வீட்ல இருந்தாலும் சில மாற்றங்கள் இருக்கும். 1. வேலை செய்பவர்களுக்கு. பிப்ரவரி மார்ச் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மே ஜூன் பதவி உயர்வு. செப்டம்பர் சம்பள உயர்வு, போனஸ். அரசு வேலை மாறுதல், இடமாற்றம் கிடைக்கலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கனவு நனவாகும். 2. வியாபாரிகளுக்கு. புதிய கிளை தொடங்கலாம். ஏஜென்சி, டீலர்ஷிப் எடுக்கலாம். வெளிநாட்டு வியாபாரம் லாபம் தரும். பார்ட்னர்ஷிப் தொழில் நல்ல லாபம், ஆனால் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் அவசியம். பழைய வாடிக்கையாளர் ஆதரவு நல்லா இருக்கும்.
3 வருமான ஆதாரங்கள். சம்பளம் மட்டுமில்ல, சைடு இன்கமும் வரும். வீடு மனை வாடகைக்கு விட்டா நல்ல வருமானம். யூடியூப் சோஷியல் மீடியா கிரியேட்டர்களுக்கு இது கோல்டன் வருடம். 4 வெற்றி காலம். ஏப்ரல் 15 ஆகஸ்ட் 30 இந்த காலத்துல எடுக்கும் முடிவுகள் சரியா இருக்கும். பிசினஸ்ல புதிய கான்டாக்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க.